கண்டிப்பா சார். எல்லாருக்கும் இந்த தீரன் அதிகாரம் படம் வந்த பிறகு இந்த பவாரியை பத்தி மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா அதுல உங்களுடைய ரோல் அந்த படம் வந்த ஆமா பரவலா தமிழகம் முழுவதும் ஆமா ரியல் ஹீரோ இவர்தான் ஆமா அப்படின்றத வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா முதல்ல இன்னொன்னு சில பேருக்கு வந்து இந்த பவாரியானா யாரு, இங்க எப்படி இந்த கேஸ் வந்து குறிப்பா நீங்க அந்த சுதர்சனம் கொலை கேஸ் நீங்க கையில எடுக்கும்போது இத நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணாங்க, இத பவாரியஸ் தான் எந்த புள்ளியில இருந்து சார் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சரி. அது எங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் டே சீனுக்கு போனோம். ம் சீனுக்கு போகும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே அந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே நீங்கள் பல இன்டர்வியூஸ் அதை பார்த்துருப்பீங்க, அந்த மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல சில ஷூ இருந்தது. அந்த ஷூ பார்த்தா இந்த நார்த் இந்தியன்ஸோட ஷூ தான் இருக்கணும், இருக்கணும். அதை வந்து காரணம். அப்போ சில அவங்க வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த வெப்பன்ஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யார் யூஸ் பண்ணுறது, அதை தொட்டா வெப்பன்ஸ் அந்த மாதிரி. அப்போ சில லாங்குவேஜ் பேசினாங்க அவங்க, அது கொஞ்சம் ஹிந்தி லாங்குவேஜ் பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்த பிறகு அவங்க ரெண்டாவது அவங்க இப்போ கை ரேகை எங்கே யார்கிட்ட மேட்ச் ஆகல. அதனால தான் நாங்கள் அதை நார்த் இந்தியன் கிரிமினல், ஸோ நார்த் இந்தியன் போனோம். அங்கே இருந்து அப்போ நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் சுற்றி எங்கே மாதிரி பண்ணிட்டு செக்யூர் பண்ணிட்டு வந்துட்டேன்.